வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னும் மலேசியாவில் உள்ள ஈப்போ சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன 2 காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பிங்லேருந்து ஈப்போ போயிட்டு கொக்குபைன் லேன் அங்கே விதவிதமான உணவுகள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கிருந்து கேலிகாசல் போனோம். ஈப்போவில் கேலிகாசல் ஹாண்டட் பிளேஸ்னுவாங்க, ஆனால் நம்ம பேயை பார்க்கறதுக்காக போல. அந்த காலத்தில் வரவழைக்கப்பட்ட இந்தியாவிலேருந்து நம்ம முன்னோர்கள் கட்டிய இந்த பிரம்மாண்டமான கோட்டையின் ஆர்க்கிடெக்சரை தான் நம்ம ரசிக்க போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஈப்போல ரொம்பவே ஹைப்பா இருக்கிறது மிரர் லேக், கண்ணாடி ஏரிங்க. அந்த பேருக்கு தகுந்தபடி தான் அந்த இடமும் அவ்வளோ அழகா இருந்தது. அந்த அழகையும் ரசிச்சுட்டு அடுத்து நம்ம போனது கின்ஷன் கல்ச்சுரல் வில்லேஜ். 80ஸ்ல இந்த 70s 60s 50ஸ்ல உள்ள எல்லா பொருட்களையும் அங்கே வச்சுருந்தாங்க. என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து போயிருந்தது. ஏன்னா அப்போ நம்ம வீட்டில் வச்சுருந்த ஃப்ரிட்ஜு, சிடி பிளேயரு, டிவிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இன்று மீண்டும் நம்மளுடைய பயணம் தொடர்கிறது இன்னொரு புதிய இடத்துக்கு. வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். மீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம ஒரு லைம்ஸ்டோன் கேவ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதாவது சுண்ணாம்பு கற்களால் ஆன குகைங்க. இந்த இடம் பேர் கெக் லுக்தோங் கேவ். அப்படின்னா கிரேட் ஹாப்பினஸ் என்று பொருள்படுங்க, சந்தோஷத்தை குறிக்குது. நீங்கள் நுழைவாயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனீஸ் கார்டியன் சிங்கம் அழகாக 2 சிங்கம் நம்மளை அழகாக வரவேற்குது பாருங்களேன். வழியில் இந்த பர்பிள் கலர் பூச்செடிகளை நட்டு வச்சுருக்காங்க. இது பூடிஸ்ட் சிம்பிள் ஆஃப் பீஸ், அமைதியை குறிக்குதுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, பக்கிங், இந்த குகை கோவில் முன்னாடி அவ்வளோ பெரிய விசாலமான இடம் இருக்குது. அதனால் பக்கிங் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதோடு இங்கே பக்கிங் இலவசம்ங்க. இவர் நம்மளுக்கு ரொம்பவே தேவைதான். அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு வரும்போதே அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடமே. இவங்க காடஸ் குவான் யின், அதாவது காடஸ் ஆஃப் மர்சி, கருணைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே நிறையா அவங்களோட சிலைகளை பார்க்கலாம். பெரிய சிலைகள், சின்ன சிலைகள் அப்படின்ட்டுன்னு இந்த குகைக்குள்ளார அவ்வளோ சிலைகள் இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குழப்பம் அடையாதீங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட காலனி கழட்டி வச்சுருவாங்க. இங்கே எப்படின்னா சில இடங்களில் இந்த மாதிரி சைன் போர்ட் இருக்கோம், காலனி போட்டு போகக்கூடாதுன்னு. அங்கே நீங்கள் கழட்டி வச்சுட்டு மேலே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் வேறு இடத்துல இந்த மாதிரி சைன் இருந்தால் அங்கே திரும்பவும் கழட்டி வச்சுட்டு பார்த்துட்டு வரணுங்க. அதனால் நம்ம கோயில் மாதிரி இல்லை, நம்ம கோயில் போகிறதுக்கு முன்னாடியே கழட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். இங்கே வேறு மாதிரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குகை உள்ளே பார்த்தீங்கன்னா கூரை அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டியை ரிமைன் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவும் செய்யலை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நடக்க வசதியாக இருக்கிறதுக்காக சில இடங்களில் சிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க, சில இடங்களில் அழகாக மார்பிள் போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா எங்கேயோ லிஃப்ட் பார்த்துட்டாங்க, லிஃப்ட் ஏற போகிறாங்க. இங்கே உள்ள வசதிகளை பார்த்திங்கன்னா வயதானவர்கள் ஓகேயு அவங்களுக்கு படி ஏற முடியாதுல, அழகாக ஒரு லிஃப்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கதவு முன்னாடியே சைன் போர்ட் இருக்கும், வயதானவர்கள் ஓகேயு மட்டும்தானே. சும்மா எல்லாரும் போய் ஏறிடாதீங்க. மற்றவர்கள் எல்லாருமே இந்த படி ஏறுங்க. இந்த படி ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த குகை கோயிலோட வரலாறை பற்றி நம்ம பார்ப்போங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இந்த குகை 1920ஆம் ஆண்டில் வழிபாடு இடமாக இருந்து வந்திருக்குங்க. ஆனால் 1960ஆம் ஆண்டில் உலோக கலவை சுரங்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிறகு 1970இல் அந்த சுரங்க வேலைகள் எல்லாமே நிறுத்தப்பட்டு மீண்டும் புதுப்பித்து பொதுமக்கள் வழிபாட்டுக்கு 1970இல் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து அந்த படி ஏறி வந்தோம்ல, அதுக்கு மேலேயே இன்னும் சில படிகள், ரகசிய வழிகள்னு கூட சொல்லலாங்க, அப்படி இருக்குது. ஆனால் அந்த படி ஏறுறப்ப கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்குங்க. அது மேலே நீங்கள் போனீங்கன்னா இந்த குகையோட வடிவமைப்பு இயற்கையாகவே எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாங்க. அங்கேயும் நிறைய வழிபாட்டு சிலைகளை நீங்கள் பார்க்கலாங்க, அழகாக வச்சுருக்காங்க. விளக்கேற்றி அந்த இடமே நல்லா பிரகாசமாக ஜொலிக்குதுங்க.
பெரிய கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. உள்ளுக்கு வந்துச்சு. உள்ளுக்கு வந்து தான் பார்த்தா தான் நல்லா தெரியுது. இங்கே படிலாம் கொஞ்சம் நீளமாக இருக்குது. அதனால் அவங்க மெதுவாக பிடிச்சி இறங்குறாங்க. ஓகே. அடுத்து நீங்கள் அந்த குகையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு விசாலமான கார்டன் பூங்கா இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் இடம் அழகு. அந்த மலைகள் பச்சை பசல்னு பார்க்கவே வாவ், வெரி நைஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு திறந்து மாலை 4:30 மணிக்கு மூடுறாங்க. சில சமயங்களில் இதோட நேரம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா முன்ன காலையில் 7 மணிக்கு திறந்து மாலை 5 மணிக்கு மூடினாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்களேன். காலையில் வந்தீங்கன்னா இந்த பறவைகள் கீச்சுன்ற கத்துற அந்த சத்தம் எல்லாம் ரொம்பவே, இதோட சூழல் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லைங்க, இலவசம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த பூங்கா பின்னாடி போயிட்டுருக்கோம்ல, அங்கே அந்த போட்டிங்லாம் இருக்கா. அதையும் இப்போ நம்ம அப்படியே அழகாக எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் வாங்க. ஆமாம், போயிடுச்சு. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. டயர்டாக இருக்கா? கூட வந்திருக்கேன்ல, டயர்டாக தான் இருக்கும். அம்மாவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக களைப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் வர்றப்ப தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் நிறைய இடம் இருக்கும். சாப்பிட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் அழகாக தூக்கி போட்டுருங்க. அது பின்னாடி வந்து லொம்போங் பீச்சி தீமா அது இருக்குது. அந்த மிஷினு அந்த லோரி எல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம அந்த பூங்காவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புறோங்க. நம்ம அதை சொன்னல, அந்த லிஃப்ட் இதை பாருங்கள், முன்னிக்கே அந்த சைன் போர்ட்லாம் இருக்குது. இப்போ நான் அம்மாவை உள்ளுக்கு விட்டுட்டு நான் படியில் கீழே இறங்கி போயிடுவாங்க. நீங்களும் எல்லாரும் சேர்ந்து உள்ளுக்கு போயிடாதீங்க. யார் ஓகேயும் வயதானவர்கள் மட்டுமே, சரியாங்க? வீக்கெண்ட் உங்களோட குழந்தைகளை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியலையா, பட்ஜெட் ரொம்பவே கான்சர்னாக இருக்கா, வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உங்கள் பொழுதை நீங்கள் உங்கள் குழந்தைகளோட கழிக்கலாங்க. அதோடு நீங்கள் கேனில் இருந்தால் கூட ETS ட்ரெயின் எடுத்து இங்கே வந்து இறங்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் ட்ரெயின்லேயே போகலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. மாலை மணி 4க்கு எங்களுக்கு ட்ரெயினுங்க ஈப்போலேருந்து தைப்பிங்க்கு. இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நானும் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.